பார்க்க போகிற டாபிக் என்னன்னா பகா எண்கள், பிரேம் நம்பர்ஸ். 1 மற்றும் அதே எண்ணால் மட்டும் வகுபடும் எண்கள் அனைத்தும் பகா எண்கள் எனப்படும். ஸோ பகா எண்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். 1 மற்றும் அதே எண்ணால் மட்டும்தான் வகுபடக்கூடிய எண்கள். ஸோ பகா எண்கள்ல மிகச்சிறிய பகா எண் என்னன்னா 2. இரட்டைப்படை பகா எண் என்ன 2, அதுவும் 2 தான். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு 2. 1ல இருந்து 50 வரை உள்ள பகா எண்கள் எவ்வளோனா 15. 1ல இருந்து 100 வரை உள்ள பகா எண்கள் எவ்வளோனா 25. இங்க 15 நம்பர் இருக்கும், இங்க 25 நம்பர் இருக்கும். இப்போ பகா எண்கள் 1ல இருந்து 100 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. சரி, ஸோ பகா எண்ணை கண்டறியப்படும் முறை என்ன? பெரிய பெரிய நம்பர் வந்தா எப்படி கண்டறிக்கலாம்? n ஸ்கொயர் greater or equal to b. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ 137 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு. பி அப்படிங்கிறதே பிரேம் நம்பர். பிரேம் நம்பர்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கொடுத்துருக்க நம்பர் 137 கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பரை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர்க்கப்படுத்தும் போது இந்த நம்பருக்கு அடுத்து ஒரு முழுமையான எண்ணா இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? 12 ஸ்கொயர் 144. 12 ஸ்கொயர் 144. இப்போ 137 விட இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரியா? ஸோ இப்போ இந்த 12க்கு உள்ள இருக்கக்கூடிய பிரேம் நம்பர்ஸை முதல்ல பாருங்க. 12க்கு உள்ள இருக்கக்கூடிய பிரேம் நம்பர்ஸ் என்ன? 2, 3, 5, 7, 11. இந்த பிரேம் நம்பர்ஸ் பகா எண்கள் 2, 3, 5, 7, 11. இந்த நம்பர்ஸ் இந்த 137 வகுத்துருச்சுன்னா இது பகா எண் கிடையாது. வகுக்கலனா பகா எண். கண்டிப்பா அது 2வது டேபிள்ல வராது, 3ல வராது, 5ல வராது. 7 செக் பண்ணிங்களா? 7 செக் பண்ணா 7 மீதி 5 57 வராது, 11 வராது. ஸோ அப்ப இது ஒரு பகா எண். அடுத்து 173 எடுக்கும்போது 173 greater or equal to 14 ஸ்கொயர் 196. இப்ப இந்த 14க்கு உள்ள இருக்கக்கூடிய பகா எண் பாரு. 2, 3, 5, 7, 11, 13. இது 2ஆல வகுப்படாது. 3 வராது, 5 வராது, 7 வருதான்னு செக் பண்ணலாம். 7, 14, 43, 7 வராது. 11 வரா, 13 வருதான்னு செக் பண்ணும். 13 மீதி 4 3, 13 வராது. அப்ப இது ஒரு பகா எண். அடுத்து 319. 319ஓட பெரிய நம்பர் வரணும்னா 15 ஸ்கொயர் 25, 16 ஸ்கொயர் ஒன்று ஆகும். இப்போ 17 ஸ்கொயர் வந்து 17 வரும். 49, 11, 289. இப்போ 18 ஸ்கொயர் 324. அப்போ 18 விட கம்மியா இருக்கக்கூடிய பகா என்ன பாருங்க.
18 விட கம்மியா இருக்கக்கூடிய பகா எண் என்ன? 2, 3, 5, 7, 11, 13, 17. அப்ப இது ரெண்டாம் வாய்ப்பால வராது, 3 வராது, 5 வராது, 7 வருதான்னு செக் பண்ணுவோம். 4 28 மீதி 3 7 வராது, 11 இதை கூட்டினா 12, 12ல 1 போனா 11. அப்போ 11ஆல வகுப்படும். இந்த 319 இது பகா எண் அல்ல. நெக்ஸ்ட் 437. 437 22 ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? 22 ஸ்கொயர் என்ன வரும்? 4 4 4 4 21 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? 21 ஸ்கொயர் 441. அப்ப 437 விட அது அதிகம் தான். இப்ப 21க்கு கீழே உள்ள பகா எண் என்ன? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. 2ஆல வகுப்படாது, 3ஆல வகுப்படாது, 5ஆல வகுப்படாது. அடுத்ததா 7ஆல செக் பண்ணோம்னா 7ஆலையும் வகுப்படாது, 7 4 11, 11ஆலையும் வகுப்படாது, 13, 13ஆல டிவைட் பண்ணி பார்த்தா 39 மீதி 47 வராது. 17ஆல டிவைட் பண்ணி பார்த்தா 34. 17 வராது, ஆனா 19 வரும். 19 டிவைட் பண்ணி பார்த்துரும். 437 19 2 38 மீதி 5 7. அப்ப 3 19 57 வந்துடும். இப்ப டிவைட் ஆயிரும். 19ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா இது பகா எண் அல்ல. அடுத்து 881 30 ஸ்கொயர் 900. இப்போ கிரேட் நான் ஈக்குவல் டு 881. 30 விட சின்ன பகா எண் என்னன்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. 2 வராது, 5 வராது, 8 16 1 17, 3 வராது, 7 11, 13 வராது, 17, 19 வராது, 29 வராது. அப்ப இது ஒரு பகா எண்.